நண்பர்களே வணக்கம். நம்ம எல்லாருமே கரகாட்டக்காரன் திரைப்படத்தை பார்த்திருப்போம். அதுல நிறைய காமெடி சீன் வந்து நினைச்சு நினைச்சு நாம தூக்கத்துல கூட சிரிக்கிற மாதிரியான நிறைய நகைச்சுவை சீன்கள்லாம் வரும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் கவுண்டமணி செந்தில பார்த்து சொல்லுவாரு. செந்தில் வந்து கூட்டத்துல ஒருத்தங்கிட்ட காசை கொடுத்து அவங்களுக்கு மாலையை போட சொல்லி கோவை சார்லாவும் தன்னையும் பார்த்து இவர்கள் வந்து தில்லானா மோகனாம்பால வராம சிவாஜி பத்மினி ஜோடி மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதை வந்து இவர் கலாய்ச்சிருப்பார். நம்ம வாங்குற 5-10 பிச்சை காசுக்கு இதெல்லாம் தேவையாடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. இப்ப ஏன் இதை சொல்றோம்னா, வடநாட்டு மீடியாக்கள்ல அதுவும் குறிப்பா யூடியூப் போன்ற சமூக ஊடக இன்ஃபுளுயன்சர்ஸ் அவர்களை வச்சு இப்போ ஒரு ஃபேக் நியூஸ் வந்து தமிழ்நாடு சம்பந்தமா மிக வேகமா பரவிட்டு இருக்கு. இதுக்காக பல கோடி ரூபாய் இதுல செலவிடப்பட்டு வருகிறது. விஜயும் தமிழக வெற்றி கழகம் குறித்தும் வடநாட்டு மீடியாக்களுடைய யூடியூப் சேனல்கள் நடத்தக்கூடியவர்களுடைய இன்ஃபுளுசருடைய சப்போர்ட்டோட அவங்களுக்கு 50,000 1,00,000 வரைக்கும் கொடுத்து அவர்களை வந்து அடுத்த பிரதமர் தளபதி விஜய், மோடிக்கு அப்புறம் தளபதி விஜய், விஜய் தளபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல நடக்காத பல விஷயங்களை இவர் நடத்தி காட்டிருந்தா சாதனை செஞ்சுட்டுதா வந்து சொல்றாங்க. அதாவது இங்க பசுவதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்துட்டதாகவும், குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு உடனடியாக மரண தண்டனை வரைக்கும் வழங்கப்படுவதாகவும் இப்படிலாம் ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பரவிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் அது நம்ம சாட்டை துருமுருகன்லாம் இதுக்கு வந்து சிறப்பு காணொலியே ஒரு 20 நிமிஷத்துக்கு போட்டு கொண்டு எடுத்துருக்கிறாரு. இப்படி ஒரு மானங்கட்ட கூட்டத்துக்கிட்ட தான் தமிழ்நாடு இன்னைக்கு சிக்கி இருக்குது. இந்த மானங்கட்ட கூட்டம் ஏன் இதை செய்யுது? இந்த மானங்கட்ட, கேடுகட்ட, கேவலமான ரூட்ஸ் மாஃபியா போன்ற ஒரு சமூக விரோத கும்பலை வச்சுக்கிட்டு இந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து இந்த விஷயத்தை செய்யறதுக்கான காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுல இந்தி பேசக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் மார்வாரிகள் தொழில் செய்யக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி 1.5 கோடி மக்கள் இருக்கிறதாக வந்து தகவல் வந்திருக்கிறது. அது உண்மையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தினசரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை ரயில்வே ஸ்டேஷன்கள்லையும் நிரம்பி வழிகிறத நம்ம பல காணொலிகள்ல பார்த்தோம். திருப்பூர், கோயம்புத்தூர் மாதிரியான ஓரளவுக்கு பெரிய நகரங்கள் மட்டும் இல்லை, எங்க ஊர் சின்ன கிராமத்துல கூட இன்னைக்கு ஒரு டீ கடையில 10 பேர் நிக்கிறாங்கன்னா 2 இந்தி பேசக்கூடிய தொழிலாளர்களாங்க. அது பிழைப்புக்காக வர்றாங்க. அது வந்து நம்ம வந்து அவர்களை ஆதிக்கம் செலுத்துகிற அளவுக்குலாம் நம்ம சிறுமைப்படுத்தி பேசல. நான் ஏன் வந்து இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னா, இவர்களுக்கு ஈஸியா கம்யூனிகேட் ஆகிற மொழி ஹிந்தி. இவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும், தமிழ் மக்களோடு இருந்தாலும், தமிழ் பேசக்கூடிய சூழல்லையே இருந்தாலும் கூட இவர்கள் பொழுதுபோக்குன்னு பார்க்கும் பொழுது ஹிந்தி பேசக்கூடிய சமூக ஊடகங்கள்ல தான், யூடியூப் சேனல் தான் பெரும்பாலும் பார்ப்பாங்க. இந்த சேனல்ல இந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இப்படி வந்து ஒரு 50 செகண்ட் 30 செகண்ட் பேசுறதுக்கு 1,00,000 வரைக்கும் வாங்கிக்கிட்டு பேசும் பொழுது இவனுங்களுக்கு வந்து இந்த பர்சனல் சென்டிமெண்ட், சோமாதா சென்டிமெண்ட், அடுத்து இந்த கோவில் சென்டிமெண்ட் இதெல்லாம் அவர்களுக்கு நிறைய இருக்கிறோம். அப்படிங்கறதுனால மோடியோட கம்பேர் பண்ணி வந்துட்டு, ஏன்னா மோடி, அமித்ஷா, விஜய், தளபதி விஜய் அப்படின்னு சொல்றப்ப அவங்களுடைய அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து சரி தமிழ்நாட்டில் இருக்கிறோம், இங்க மோடி அமித்ஷாவுக்கு அடுத்தது நமக்கு ஆப்ஷன் என்னங்கிறத அவர்களுடைய மண்டையில சிந்தனையில திணிக்கிறதுக்கான ஒரு திருட்டுத்தனமான வந்துட்டு ஒரு செயல்பாடு தான் இந்த சமூகடைய இன்ஃபுளுசருடைய இந்தி பேசக்கூடிய மக்கள் மத்தியில இந்த ரூட் மாஃபியாவுடைய திட்டத்தினால, அல்லது திட்டத்தை வகுத்து கொடுத்தது ரூட் மாஃபியாலாம் கிடையாதுங்க. இதுக்கு பிஜேபி RSS கும்பல் தான் இந்த வேலையை வந்து கடந்த காலத்துல வந்து பிஜேபி செஞ்சது. இங்க இருக்கிற வருமான தொழிலாளர்களுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது. அவர்கள் வந்து ஒண்ணு தேசிய கட்சிகள் தான் போடுவாங்க, அதுல பிஜேபி அல்லது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் வந்து இங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை. நம்ம வந்துட்டு இங்க அவங்க மத்தியில ஊடுருவணும்னா, பேசணும்னா, அவர்கள் மத்தியில பரப்புரை மேற்கொண்டோம்னா, அவர்கள் பிரச்சனையை பேசினா எங்களுக்கு நம்ம வாக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு பெரும்பாலும் அவர்கள் வந்து அந்த வாக்குகளையும் கடந்த தேர்தலில் அந்த பெற்ற வாக்குகள்ல தமிழ்நாட்டு வாக்குகளை விட இந்தி பேசக்கூடிய வாக்காளர்கள் ஓரளவுக்கு கணிசமா வந்துட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ அவர்கள் தாங்கள் நேரடியாக வந்து இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்குது என்பது குதிரை கொம்பு, வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறப்போ இனி தன்னுடைய மறுஉருவாக ஒரு நடிகனை கொண்டு வரணும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து கோயில் சென்டிமெண்ட்டுக்கோ கடவுள் சென்டிமெண்ட்டுக்கோ கலவரம் செய்ய மாட்டாங்க. நடிகர்கள்னா உயிரை கூட கொடுப்பாங்க. வந்துட்டு கூட்டத்தில் சேர்ந்து நசுங்கி செத்து பெற்ற அன்னையே வந்து என் குழந்தை போனாலும் பரவாயில்ல, என் பையன் செத்தாலும் பரவாயில்ல, தளபதி விஜய் வந்துட்டு தலைவர் ஆட்சிக்கு வந்தா போதும், முதலமைச்சர் ஆனா போதும்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான கூட்டம். இந்த கூட்டம் தமிழ் மக்களுக்கு ஒரு மயிரும் கிடையாது, ஒரு கலாச்சார பெருமையும் கிடையாது,
ஒரு புடுங்கும் கிடையாது, ஒரு புடுங்கியும் கிடையாது வந்துட்டேங்க. ஆமா. இந்த வார்த்தைய சொன்னாலும் தமிழன் தான். இங்க வந்து எனைமாற ஆட்களோ அல்லது சிந்திக்கக்கூடிய ஆட்களோ ஒரு சிலர் அவர்கள் தான் இப்படியான ஒரு பிம்பத்த கட்டமைச்சுட்டு இருந்தாங்க. தமிழ் மக்கள் அரசியல் கூருணர்ச்சி உள்ளவர்கள், பகுத்தறிவு உள்ளவர்கள், அ அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு பில்டப் குடுத்தாங்க. "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க வந்துட்டு ஒரு குத்தாட்டத்த பாடுறதுக்கு ஆடுறவனுக்கு, கூத்தியால வச்சிருக்கிறவனுக்கு நாங்க வாக்களிப்போம் வந்துட்டு. எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ஈனம், மானம், சூடு, சொரணை எதுவும் நோ சூடு, நோ சுரணை, நோ வீரம், நோ அரசியல் சிந்தனை அப்படிலாம் கிடையாது. நாங்க வந்து பிளாஸ்ட் பண்றவனுக்கு வந்துட்டு மாசா ஓட்ட போட்டுட்டு நாங்க நக்கிட்டு போவோம் தெருவுல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான கூட்டம் தான் நம்ம அப்படிங்கிறத வந்துட்டு இந்த மக்கள் நிரூபிச்சு நம்மளுடைய நம்ம இவங்க மண்டையில மூளை இருக்குன்னு சொல்லிட்டு அட மூளை இல்லடா எங்க வீட்டுல என் மண்டையில களிமண் இல்ல சாணி தான் இருக்கு, சாணி உருண்டை தான் இருக்குங்கிறத இந்த வாக்காளர்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள் நமக்கு வந்துட்டு வெளிப்படையா தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த சாணி உருண்டைங்க மட்டும் பத்தாது, வடநாட்டு சாணி உருண்டைகளுடைய வாக்கும் அடுத்து வரக்கூடிய 2029 பாராளுமன்ற தேர்தலில் அல்லது அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தல்கள்ல, அதுக்கடுத்து வரக்கூடிய 2031 வரக்கூடிய வந்துட்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த சாணி உருண்டைகளும், தென்னாட்டு சாணி உருண்டைகளும், தமிழ்நாட்டு சாணி உருண்டை மண்டைகளும், வடநாட்டு சாணி உருண்டை மண்டைகளும் ஒன்று சேர்ந்தோம்னா நிரந்தரமா நம்ம வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம், ரிலீஸ் போட்டே நம்ம நடத்திட்டு இருக்கலாம். இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இவனுங்க வந்து கண்ணை முழிச்சிட்டு இருக்கும் போதே தோலை உரிச்சிடலாம், உங்களுக்கு ஒரு வந்துட்டு வலி உணர்ச்சியும் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு தான் இந்த வட மாநில ஊடகங்கள்ல தளபதி விஜய் குறித்து அவர் செய்யாததெல்லாம் செஞ்சுட்டாரு அப்படிங்கிறத குறித்து எல்லாம் சொல்லக்கூடிய இந்த செய்தி. இன்னும் சாட்டை துறைமுருகன் மற்றும் வேறு சில நண்பர்கள் போட்டிருக்கக்கூடிய காணொலிலாம் பார்த்தோம்னா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பசங்க அப்படிங்கிறது தெரியுது. எப்படியாப்பட்ட ஒரு மாஃபியா கூட்டத்துக்கிட்ட தமிழ்நாடும் சிக்கியிருக்குது அப்படிங்கிறத பத்தியான ரோஷம், வெக்கமான சூடு சுரணை எதுவும் இல்லாத வந்துட்டு வீணா போன தெருவு பொறுக்கி நாய்ங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு பத்தி நம்ம கவலை கிடையாது. அவர்கள்லாம் வாக்காளர்கள்ங்கிற ஒரே தகுதினால தங்களுடைய வாக்குகளை வந்துட்டு பண்றாங்க. ஆனா நம்மளை போல எதிர்ப்புணர்ச்சி உள்ளவர்கள், கூறு உணர்ச்சி உள்ளவர்களும் சேர்ந்து இந்த கேவலத்துக்கு, வருங்காலத்துல தமிழ்நாட்டில் நடக்க போறக்கூடிய அசிங்கங்களுக்கு, சர்வாதிகார நடவடிக்கைகளுக்கு, கருத்துரிமை ஒடுக்குமுறைகளுக்கு நாம ஆளாக போகுங்கிற நினைப்புதான் நமக்கு ஒரு அங்கலாய்ப்பு வருது. நம்ம என்ன நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் கூட, மனசுல நினைச்சுக்கிட்டாலும் கூட அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறதனுடைய ஆதங்கத்துலதான் அந்த வார்த்தைகள் நம்மள போன்ற ஆட்களால சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்த மக்கள் இந்த சாணி உருண்டைகள் திருந்துவார்களா அல்லது வடநாட்டு சாணி உருண்டைகளோடு சேர்ந்து இவர்கள் வந்து தமிழ்நாட்டை குட்டிச்சவர் ஆக்குவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே.